எஸ் சார். வாட் இஸ் எலிமெண்ட் ஆஃப் ஏ சொல்லுங்க. செட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. எலிமெண்ட் ஆஃப் ஏ வந்து 2 வெரி குட். 2 4 சார். வெரி குட். அவ்வளவுதான் சொல்லுங்க. 2 4 6 8 10. வெரி குட். அண்ட் யூனிவர்சல் செட் சார் யூனிவர்சல் செட் வந்து 1 5 ஏன் 5 2 இருக்குதுங்க. 3. சார் 2 2 2. யூனிவர்சல் செட்னா இங்க பாரு, யூனிவர்சல் செட் இது எல்லாம் சேர்ந்தது. 7 இருக்கிறது கூட கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்சல் செட். 7 இருக்கிற எலிமெண்ட் வரும், வெளியே இருக்கிற எலிமெண்ட் வரும். சொல்லுங்க. சார் 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, ஓகே. இங்க பாருங்க, இது ஒரு செட் இருக்குது. சரிங்களா? அப்ப எஸ் இங்க என்ன சார். சொல்றீங்க? ரைட் டவுன் த U set, A set and B set and also what is a relationship? Question என்ன சொல்றாங்க? What is a relationship? எழுதலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் யூங்கிற செட் என்ன? யூங்கிற செட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. 9 10 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஏங்கிற செட் என்ன? சார் ஏங்கிற செட்டு வந்து 2 8 10. கரெக்டா சொல்லு. 2 8 10 அப்புறம் இந்த மாதிரி ஏங்கிறது என்ன? பெரிய சர்க்கிள். நல்லா பாத்தீங்க. ஏங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய சர்க்கிள். கரெக்டா? எஸ் சார். அப்ப அந்த பெரிய சர்க்கிள் கூட தான் சின்ன சர்க்கிள் இருக்குது. எஸ் சார். அதுக்குள்ள தான் சின்ன சர்க்கிள் இருக்கு. அப்ப இந்த எலிமெண்ட் இருக்குமா, வருமா வராதா? சார் அங்க எலிமெண்ட் வந்து அப்போ உள்ளுக்குள்ள பாரு. உன்னோட பேக்குக்குள்ள இங்கிலீஷ் புக் ஒரு மொத்தம் உங்க பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டா பிரியுது. சரியா? எஸ் சார். இது பார்த்தா இங்கிலீஷ் தமிழ் புக் வச்சுக்கிற, இங்கிலீஷ் மேக்ஸ் புக் வச்சுட்டேன். இன்னொரு ஜிப்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்ல வச்சுட்டேன். சரியா? இந்த பேக்குக்குள்ள எத்தனை புக் இருக்குன்னு கேட்டா 2 புக் சொல்லுவியா, 4 புக் சொல்லுவியா? இந்த சைடு 4 புக். 4 புக் இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க? பெரிய சர்க்கிள்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குதோ அதெல்லாம் நீ சர்க்கிள் பண்ணி பாக்குற. கரெக்டா? அப்ப இந்த எலிமெண்ட் யாரு? பெரிய சர்க்கிள். அப்ப இந்த 2 8 10 எழுதிட்ட. இது ஒரு ஜிப். அப்ப அடுத்த ஜிப்ல யார் இருக்கறா? 2 அடுத்த ஜிப்ல 4 6. கரெக்ட்டா? அப்ப அவனும் வருவானா வர மாட்டானா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் சார். டவுட் அப்ப பி செட் சார். பி செட் நீ சொல்லு. பி செட்ங்கிறது பர்టిక్యులரா ஒரு ஜிப்ல இருக்குது. பர்టిక్యులரா ஒரு ஜிப். அதாவது சின்ன சர்க்கிள்ல யார் இருக்கறானோ அவன் மட்டும் எழுதினா போதும். இந்த ஒரு ஜிப்ல மட்டும் என்ன இருக்கறான்? இந்த ஜிப்ல மட்டும் இருக்கிறது என்ன சொல்லுவ? இங்கிலீஷ் மேக்ஸ்னு சொல்லுவியா? அப்ப அதே மாதிரி இந்த சின்ன சர்க்கிள்ல யார் இருக்கறான்னு கேட்டா என்ன சொல்லுவ? இந்த சின்ன சர்க்கிள்ல யார் இருக்கறா? 4 6. வெரி குட், வெரி குட், வெரி குட். 4, 6. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். பெரிய சர்க்கிள் சின்ன சர்க்கிள் இருந்தா பெரிய சர்க்கிளுக்கு இங்க சின்ன சர்க்கிளுக்குள்ள இருக்கிற வேல்யூ வரும், வெளிய இருக்கிற வேல்யூ வரும். பட் சின்ன சர்க்கிளை கன்சிடர் பண்ணும் போது இதுக்குள்ளார என்ன வேல்யூ இருக்குதோ அதை மட்டும் எழுதினா போது வெளிய இருக்கிற வேல்யூ எழுதக்கூடாது. புரியுதாப்பா? எஸ் சார். புரியுது சார். அப்ப என்னாச்சு? 4, 6. கரெக்டா? எஸ் சார். செட் ஓரளவுக்கு எழுதிட்ட. வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்ங்கறாங்க. யூங்கிறது யாரு? யுனிவர்சல் செட்டா? எல்லா எலிமெண்ட் இருக்குதா? எஸ் சார். ஏக்கு பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஏக்கும் பிக்கும் இங்க பாருங்க 4 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 6 இருக்குது. அதை விட அதிகமா எலிமெண்ட் இருக்குது. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? B is a subset of B is a subset of A. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப இந்த டயகிராம்ல எது சப்செட் கேட்டானா B is a subset of A. எது யுனிவர்சல் செட் கேட்டானா U is a universal set. சரிங்களா? சார் அப்ப A subset of B. A subset of U. எப்படி A subset of Bங்கற? எதுல அதிகமா எலிமெண்ட் இருக்குது? 4 6 னால 4 6 தானே இருக்குது. அப்ப எப்படி சப்செட் ஆகும்? எதுல நிறைய எலிமெண்ட் இருக்குது? இதுல நிறைய எலிமெண்ட் இருக்குது. அப்ப எப்படி சப்செட் ஆகும்? சப்செட் ஆகாது. எஸ் சார். சார் அப்ப ஈக்குவலா அப்ப ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருந்தா அது ஈக்குவலன்ட் செட். A is equivalent set of B. சரியா? எஸ் சார். அது இங்க இல்ல. 2 ஈக்குவலா இருக்குல்ல. அங்க 2 8 10 இருக்குதுல்ல. இங்க இதுல இல்ல. அப்ப ஈக்குவலன்ட் செட் கிடையாது. சரியா?
But Yes, A sir. is subset of universal set. B is also subset of universal set. U. சரிங்களா? Yes, sir. இந்த வென் டயக்ராம் எழுதி புரியாம டவுட் இருக்குதா? Diagram புரியுதுங்க சார்.